கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய வகையில் நான் இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு 3 ஸ்டாக் இருக்குது. அதாவது மண்டே உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கிற 3 ஸ்டாக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம ஒரு 52 வீக் லோ அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சில் இருக்க சில ஸ்டாக்குகளையும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக், இது அவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடிய ஸ்டாக்கை நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டாக்கையும் நான் வாங்குங்க விற்றுருங்க அப்படின்ற எந்த விதமான ஒரு சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கு புதியவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு டிமெட் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸ்விங் ட்ரேடிங் ஆர் லாங் டேர்ம், ஸோ ரெண்டுக்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஏஞ்சல் ஒன் நல்லாயிருக்கும். லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது அலைஸ் ப்ளூ உங்களுக்கு செக்யூராக இருக்கும். ஸோ இந்த 2 ப்ரோக்கரேஜோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீமியர் எனர்ஜி. இந்த ப்ரீமியர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு என்ன இருக்குது? ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன். இந்த ஃபார்மேஷன் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஏன் இந்த டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 4th ஸ்விங். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸை 4th டைம் என்ன ஆகுது? ஸோ இந்த டைம் ஹிட் பண்ணியிருக்கு. அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் 4th டைம் ஹிட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா 5th டைம் உடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் 4th டைம் உடைச்சிடும். ஸோ கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் 4th டைம் தான். ஸோ நான் உங்களுக்கு இப்போது மார்க் பண்ணியே காட்டுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்விங், செகண்ட் அட்டம்ப்டு, தேர்டு, இது 4th. ஸோ இப்போது இந்த ஜோனில் உங்களுக்கு என்ன ஆகும்? இங்கேருந்து உடச்சி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி ஹை. ஸோ இங்கே உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும் இல்லையா? ஓகே, அது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டில் இருந்து உங்களுக்கு எத்தனை டைம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா இதுவும் ஒரு 4th ஸ்விங் தான் இருக்கும். 4th ஆர் 5th இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒன்று பார்ப்போம். ஸோ இங்கே 1 2 3 4, ஸோ மல்டிபிள் டைம் என்ன இருக்குது? ஸோ கீழே உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு இந்த சேனலில். ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு இதை 1ன்னு எடுத்துக்கலாம். ஒரு ரேலியை உங்களுக்கு கொடுத்துருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் இந்த சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் டைம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இந்த ஸ்டாக் மேலே போயிருக்கு. ஸோ இங்கே உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி ஹை. ஓகே, இந்த ஜோனை இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் ஹையை நான் இப்போ மார்க் பண்ணுறேன். இந்த ஹையை பிரேக் பண்ணி உடச்சி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். எஸ், இந்த ஜோன் இதை உடச்சி மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா ஸோ பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எஸ்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ஜோனை வைக்கலாம். ஒன்று. இன்னொன்று, இதுக்கு மேலே உடச்சி மேலே போகும்போது இதை உடச்சிருச்சு அப்படின்னாவே நெக்ஸ்ட் என்ன வரும்? இந்த சப்போர்ட்டுக்கு வரும். ஸோ இந்த சப்போர்ட்டில் சம்டைம்ஸ் இந்த சப்போர்ட்டில் அதாவது ட்ரையாங்கிளோட ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டில் மறுபடியும் புல் பேக் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம எஸ்எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எஸ்எல் பார்த்துட்டோம். ஸோ பிரேக் அவுட் கன்ஃபார்ம் எப்போ வரும்ன்றதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையாங்கிளோட டார்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரையாங்கிளோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1280 இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இந்த ட்ரையாங்கிளோட டார்கெட். இங்கே வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி ஹை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். 1374 அப்படின்றது நான் உங்களுக்கு அந்த கேண்டிலோட க்ளோஸை வச்சுருக்கேன். ஸோ விக்கு அதுக்கு மேலேயும் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ரவுண்டிங் பாட்டம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கமின்ஸ் இந்தியா. இந்த கமின்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரவுண்டிங் பாட்டம் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இதை உடைக்கிறதுக்கான
அதாவது நியரில் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மண்டே உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. மண்டே உடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரேலியை இந்த ஸ்டாக் வந்து போஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி தான். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டெய்லி சார்ட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரைடே எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியில் ஒரு ட்ரெண்ட் லைன், சில ட்ரெண்ட் லைன்லாம் உங்களுக்கு பாஸ் ஆகுது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ அதை கவனித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் கிடைக்கும். நம்ம எப்போ கரெக்டாக நம்ம வந்து பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும், இல்லை ரீடெஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஜோன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் இந்த க்ரீன் கலர் ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, 4141. இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை மண்டே அதாவது ஃப்ரைடே வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஜோனில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. அதாவது 3826 இந்த ஸ்டாக் மேலே ரேலி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் மேலே போகாதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. அதே சமயம் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னா இந்த சேனலில் போய் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் அங்கேருந்து மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும். அப்படி ரீடெஸ்ட் எடுக்கும்போது இந்த ஜோன், இந்த 4141 அப்படின்ற அந்த ஜோனுக்கு வந்துட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கண்டிப்பாக 100% வருமா அப்படின்னா யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஓகே, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் விரும்பினால் ரீடெஸ்ட்டுக்கு நீங்கள் தயாராக அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இருந்தால் ரீடெஸ்ட்டில் எடுக்கலாம். இல்லை நான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃபை இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே கூட இன்னும் ஒரு கேண்டில் மட்டும் வரட்டும். ஸோ மண்டே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதியை அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அது ரீடெஸ்ட் எடுக்கும் இல்லையா, அப்படி ரீடெஸ்ட் எடுக்கும்போது செகண்ட் ஆஃபையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை ரீடெஸ்ட் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுறலாம், மேலே போகும். இல்லை அதுதான் கரெக்டான. ஸோ இந்த ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா செகண்ட் ஆஃப் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லைனா ஆவரேஜ் ப்ரைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இந்த டார்கெட்டை அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஸ்எல் பார்த்துட்டோம். பிரேக் அவுட்டுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஓகே, எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் லோ, ஏன் இந்த ப்ரீவியஸ் லோவில் வைக்கணும் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து அந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகுது, ஸோ இங்கேருந்து ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு வேளை உடச்சி கீழே வந்துச்சுனாலும் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். ஸோ இந்த ரீசனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த 3826க்கு கீழே தான் ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுனா தான் நம்ம என்ன பண்ணணும், எஸ்எல்லை வந்து நம்ம கொடுத்துட்டு வெளியில் வரணும். ஓகே, டார்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட் தான் நம்ம இது, அதாவது 5240 இல்லை 5200 வைங்களேன். அந்த 5200ன்றது உங்களுக்கு இந்த ஸ்டாக்கோட டார்கெட், இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பஜாஜ் ஃபின்சர்வ். இந்த பஜாஜ் ஃபின்சர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக் அவுட் நியரில் இருக்குது. அதே சமயம் பிரேக் அவுட் அதாவது வீக்லியில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் நம்ம டீப்பாக அனாலிசிஸ் பண்ணால் தான் அதை நம்மளால் கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைசிங் வேஜில் உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ வீக்லி ஷார்ட் இது இந்த சப்போர்ட்டில் இருந்து, ஸோ இந்த ஜோன் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்னாச்சு, மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் அதாவது இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகுது. ஸோ போயிட்டுருக்கும்போது என்னாச்சுன்னா ஒரு இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த டெய்லியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளியர் கட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக தெரியும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து ஃப்ரைடே என்ன இருக்குன்னா ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மேலே போகும். ஸோ இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் கீழே வரலாம். கீழே வந்துட்டு ஸோ இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இந்த ஜோன் இங்கே வந்து இதெல்லாம் இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இங்கே வந்துட்டு இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா,
இங்கேருந்து இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது, வெரி வெரி ஹை. ஸோ அதே சமயம் ஒருவேளை இதையும் உடச்சிச்சு அப்படின்னா இங்கே வரும். இங்கே வந்தால் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜோன் வந்து உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை. இது ப்ரீவியஸ் ஹை இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியாமல் இருக்கலாம். நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரைசிங் வெஜ்ஜில் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் மேலே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம இந்த வீக்லி சார்ட்லேருந்து எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு டெய்லி சார்ட்டுக்கு போயிடுவோம். டெய்லி சார்ட்டுக்கு போயிட்டு இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த க்ரீன் கலர் ஹாரிசான்டல் லைன், ஸோ இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது இந்த ரீசன் தான். இதுதான் இதோட ப்ரீவியஸ் ஹை. அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ எதுக்கு ஒரு செல்லிங் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைனை கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும், இன்னும் ஹிட் பண்ணலை, பட் பக்கத்தில் போய்ட்டு என்ன இருக்குன்னா உங்களுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஹையில் வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அப்படி இங்கே வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே ரீடெஸ்ட்டில் கன்சிடர் பண்ணலாம். ஒரு வேளை இல்லை இந்த ரீடெஸ்ட்டுக்கு வராமல் அப்படியே மேலே போயிடுச்சு அப்படின்னாலும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே, ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சொன்ன இல்லையா இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன், ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு உடைக்கும் போது என்ன ஆகும், இதுக்கு மேலே உடைக்கும் போது உங்களுக்கு நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே உடச்சி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா அங்கேருந்து அந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருங்க, அதாவது வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வைங்க. வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஃபர்தர் அனாலிசிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் முடிச்சுட்டு உங்களோட அனாலிசிஸையும் பண்ணிவிட்டு டிசிஷன் உங்களோட தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டாக்கோ இல்லை இந்த வீடியோவில் இருக்க மொத்த ஸ்டாக்கும் இல்லை நம்ம சேனலில் பொதுவாகவே என்ன பண்ணுவோம்னா சஜஷனே கிடையாது, முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, இங்கே எஸ்எல், இது டார்கெட்னு சொல்கிறதில்ல. ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கும் புரியணும், நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்திற்காக தான் நம்ம முழுக்க அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். எஸ்எல் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே, எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த சேனல், அதாவது இந்த ஒரு நிமிஷம், இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் கவனித்தேன், இப்போது ரீசெண்டாக இப்போ மாறி இருக்குது. ஸோ ஏதோ ஆப்ஷன் வந்து மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே உங்களுக்கு ரேலி ஆனிச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சுன்னா உங்களுக்கு பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று. இன்னொரு விஷயம், எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இங்கே தான் வரும், இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எஸ்எல் வந்து நிறையா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இதை உடச்சி கீழே வந்துச்சுனாலே நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறோம். ஸோ டார்கெட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தா, டார்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வச்சு ட்ராப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹெச்பி அட்ஹெசிவ். இந்த ஹெச்பி அட்ஹெசிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்துருவோம். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, அவங்களோட ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு கீழே வந்துருச்சு. கீழே நல்ல டவுன் சைடில் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ சைட்வேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம நிறையா பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ இன்னொரு விஷயம், ஒரு கேள்விக்குறியும் வரும், அதோட ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து இது வரைக்கும் கீழே தான் வந்திருக்கு, ஃபர்தர் ஃபால் இன்னும் வருமா, இல்லை இங்கேருந்து மேலே போகிறதுக்கு இந்த கம்பெனிக்கிட்ட அப்படி என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இவங்களோட ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்ற அந்த கேள்விக்குறி கண்டிப்பாக வரும். ஏன்னா இது ஒரு நியூ கம்பெனி அப்படின்றதுனால நான் இந்த ஸ்டாக்குக்கு மட்டும் உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டெக்னிக்கலாக நம்ம ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 425 கோடி. ஸோ கரண்ட் ப்ரைஸ் 46. இந்த ஸ்டாக்கோட பிஇ 25.9. இந்த ஸ்டாக்கோட பிஇ வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா
இந்த பி வந்து உங்களுக்கு அண்டர் வேல்யூடா, அதாவது இந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் வேல்யூடா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணணும். அப்படி இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32.6, ஆனால் ஸ்டாக்கோட பியும் 25.9. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு அண்டர் வேல்யூட் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ அப்படின்னு பார்க்கும்போது 13.6% இருக்குது. ஆர்ஓசிஇ அப்படின்னா நம்மளுக்கு இதை தனிப்பட்ட முறையில் நம்ம பேசும்போது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பேசுவோம். இப்போ ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ ரெண்டுமே உங்களுக்கு பேரலராக இருக்கணும். ஆனாலும் 15 அபோவ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெல் நவுன் கம்பெனின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ந்து வரக்கூடிய கம்பெனிங்க எல்லா கம்பெனிகளையும் இந்த 15 நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வளர்ந்து வர்ற கம்பெனிக்கிட்ட தான் நம்ம அதில் அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட்டையும் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் இருக்கிற இடத்துல தான் நம்மக்கிட்ட ரிவார்டும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. அப்படின்றதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வர்ற கம்பெனி, அதே சமயத்தில் இந்த 13.6 ஆர்ஓசி அப்படின்றது ஒரு குட்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓஇ 9.82 இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போதும் ரெண்டுமே பேரலராகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கம்பெனிக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஇ வந்து உங்களுக்கு அண்டர் வேல்யூடாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்ஓசியும் நல்லாயிருக்கு, ஸோ ஆர்ஓஇயும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ. ஸோ பிஜி ரேஷியோன்னு சொல்லுவாங்க, பெக் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ 0.61 இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெக் ரேஷியோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது அண்டர் வேல்யூன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூட் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இன்னொரு முக்கியமான பேராமீட்டர் டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெப்ட் வந்து அதாவது ஓரளவுக்கு இருக்கும். டெப்டே இல்லாத கம்பெனினா சூப்பர்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது டெப்ட் டு ஈக்விட்டி 0.04% தான் இருக்குது. உங்களுக்கு இதை வந்து ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் வேறு எந்த பேராமீட்டரும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட பிஇ அண்டர் வேல்யூன்னு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது, டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. அதே சமயத்தில் பெக் ரேஷியோ 0.61 அப்படின்ற அந்த ப்ரைஸில் இருக்குது. முக்கியமான வேறு அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.31 டைம்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னே நான் உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பார்வையில் இது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் ரேஷியோ 2. அதாவது 1லேருந்து 3க்குள்ளே இருக்கணும். ஸோ இவங்க கரெக்டாக 1லேருந்து 3க்குள்ளே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் குயிக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.61 இருக்குது. அப்படி 1.61 அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு கரெக்டான வேல்யூஷனில் தான் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது. பட் வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வால்யூம் 1,61,582. ஸோ இப்போ கரண்ட் வால்யூம் 53,000. ஆவரேஜ் 1 மந்தோட ஆவரேஜ் வால்யூம் பார்க்கும்போது 56,317. ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் இறங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு சைட்வேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த வால்யூம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வால்யூமும் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா த சேம் டைம் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு முக்கியமான பேராமீட்டர் மட்டும் நம்ம பார்த்துருவோம். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேராமீட்டர். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷம். எஸ், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 71.35 வச்சுருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஹோல்டிங்ஸை தான் இந்த ஸ்டாக்கில் அவங்க வச்சுருக்காங்க. பட் என்ன ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஐ வந்து 0.02%. டிஐ பொறுத்த வரைக்கும் முழுசாக வெளியில் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக்கிட்ட ஒரு 28.3 இருக்குது. நமக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கம்பெனி மேலே ப்ரமோட்டருக்கு அவங்களோட கம்பெனி மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும்தான் 50 அபோவே வச்சுருப்பாங்க. இவங்க 73%, அதாவது 71% வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் ஸோ கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த பிடிலைட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற செக்டாரில் டாப் லெவலில் இருக்கிறவங்க, லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த பிவிசி பைப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நம்பர் 1 பொசிஷனில் கூட இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பர் 1 or 2 பொசிஷனில் இந்த ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ இவங்களோட கிளைண்ட் லிஸ்ட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரெவென்யூ பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்கில் இருந்து 80%,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20% வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கை நம்ம இப்போது ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், அனாலிசிஸ் பண்ணிடலாமா? இந்த HPA அட் HCOட. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை, அதாவது IPO ப்ரைஸ்லேருந்தே இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைடில் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். நான் வீக்லி ஷார்ட் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக ஷோ பண்ணுறேன். ஓகே, இதுதான் உங்களோட IPO ப்ரைஸ். விக் அப்படின்னு பார்த்தோம்னா 129 இல்லை 130 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டவுன்ஃபால். ஸோ இப்போ 130லேருந்து இப்போ இந்த ஸ்டாக் என்னாச்சு, இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஆர் 47 அப்படி அந்த ப்ரைஸில் தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம சப்போர்ட்டில் வாங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி, கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது மைக்ரோ கேப் தான் வரும். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை நம்ம சப்போர்ட்டில் வாங்க வேண்டாம். நமக்கு ஒரு செக்யூர் வேணும் இல்லையா? ஸோ இவங்க ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் என்ன அவங்க நினச்சாங்கன்னா எதை வேணாலும் சடனாக மாற்ற முடியும். அதாவது பெரிய பெரிய கம்பெனிகளில் கூட உங்களுக்கு ஒரே நாளே 5% கூட இறக்குறாங்க இல்லை ஏற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன கம்பெனிகளில் சொல்லவே வேண்டாம், ஒரே நாளே 20% கூட இறக்கலாம் ஏற்றலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த 55 அப்படின்ற இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி உங்களுக்கு டெய்லியில் உங்களுக்கு க்ளோஸ் வைக்கணும். அதாவது வீக்லியில் வச்சா சூப்பராக இருக்கும். வீக்லியில் வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து மேலே ஃபர்தர் ரேலியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் டெய்லியில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கு நம்ம ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம சப்போர்ட்டில் போய் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ பிரேக் அவுட்டில் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நமக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேக் பண்ணலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட இப்போ டெய்லியில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம சப்போர்ட் அந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். ஒருவேளை ரேலியவே கொடுத்தாலும் கூட இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து இங்கே வரும். ஸோ இந்த 56 அப்படின்ற அந்த ப்ரைஸ் வரைக்கும் வந்துட்டு அகைன் அங்கேருந்து மறுபடியும் கீழே வரலாம், இல்லை மேலே உடைக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டில் யாரும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது ஐசிஐசிஐ லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ மந்த்லி சார்ட் எடுத்திருக்கேன். இப்போ மந்த்லி சார்ட்டில் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து கிளியர் கட்டாக தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட், அதாவது இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதை வீக்லிக்கு நான் ஃபஸ்ட்டு வீக்லிக்கு போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் நான் மாற்றினேன். ஓகே, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், கிளியராக தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இந்த ஸ்டாக் வந்து அதாவது இதுக்கு முன்னாடி 2 தடவை, ஸோ 2 டைம்ஸ் என்ன இருக்குன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பிக் ரேலியவே நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 ஜோனையும் நம்ம பாருங்களேன். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போயிட்டு அகைன் ரீடெஸ்ட். ஸோ இங்கே ரீடெஸ்ட் வந்துட்டு இங்கேருந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் புல் பேக் செம்மையான ஒரு ரேலியை கொடுத்துட்டு அகைன் அங்கேருந்து கீழே மறுபடியும் இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, ஸோ ஆல் டைம் ஹையே இதுதான். ஸோ இங்கே மேலே போயிட்டு தான் இந்த ஸ்டாக் இப்போ என்ன இருக்குன்னா இங்கே வந்திருக்கு. இங்கே வந்து இந்த மைனர் ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து மந்த்லியை பொறுத்த வரைக்கும் இதுதான் மேஜர் ட்ரெண்ட் லைன். ஸோ உங்களுக்கு இது வந்து மைனர் ட்ரெண்ட் லைன். இந்த மைனர் ட்ரெண்ட் லைனில் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை இந்த நெக் லைனை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தர் ஃபால் வரும். ஃபர்தர் ஃபால் அப்படின்னாலும் இந்த ட்ரெண்ட் லைன் தான். இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இங்கே தான் வரும். ஸோ இங்கே வந்துச்சு அப்படின்னா நமக்கான சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நம்ம இதை பயன்படுத்தலாம். ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ வீக்லியில் கன்வெர்ட் பண்ணும்பொழுது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதும் ஸோ இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் 2 சான்சஸ் இருக்குது. ஒன்று, இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் கிளியராகவே உங்களுக்கு சொல்கிறேனே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஸோ
ஸோ இங்கேருந்து கீழே விழுந்த இந்த ஸ்டாக் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இங்கே வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் உடைக்கிறதுக்கான 50-50 சான்சஸும் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான 50-50 சான்சஸும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ரிசல்ட்டை பேஸ் பண்ணியும் இருக்கலாம். மேபி ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணாங்கன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒருவேளை ரிசல்ட் வந்து பேடாக வந்துச்சுன்னா இங்கே வர்றதுக்கான ஒரு சூப்பரான சான்சஸ் நமக்காக காத்திருக்கும். ஸோ இந்த சான்சஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ரிசல்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இல்லை அப்படின்னாலும் இங்கே வந்துச்சு அப்படின்னா நமக்கான சூப்பரான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்படி இங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சி டெய்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனவே நம்ம எஸ்எல்லை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஓகே, டார்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன். எஸ், ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ஹை வந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும் இந்த 791,692. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இதை உடச்சி மேலே போனாலும் எப்படியா இருந்தாலும் ஒரு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இஸ் வெரி வெரி ஹை. இதுக்கு முன்னாடி இதுதான் நடந்திருக்கு இல்லையா, இப்போவும் நடக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இன்டெலெக்ட் டிசைன். இந்த இன்டெலெக்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் அதாவது மந்த்லி சார்ட் வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்டில் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா டெய்லி சார்ட் ஆர் வீக்லி சார்ட்டையும் பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், மேலே போயிருக்கும். இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்திருக்கு. விழுகும்போது என்ன இருக்குன்னு பாருங்களேன், இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு இல்லையா, மேலே போயிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு இந்த ட்ரெண்ட் லைன். அங்கேருந்து கீழே உடச்சிருக்கு, அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கு. இப்போ என்ன இருக்குது, கீழே விழுகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன், அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்துச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஒருவேளை வரலை அப்படின்னா என்னாகும் அப்படின்றத நம்ம இப்போது டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் இப்போது டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபாலிங் வேஜில் என்ன இருக்குது, விழுந்துக்கிட்டு இருக்குது. இதை உடைச்சா தான், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும். இதுதான் ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு இந்த சேனலுக்குள்ளே தான் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் மேலே போகவும் கீழே வரவும் இருக்கா. ஸோ இந்த டைம் என்ன ஆகலாம், என்னை பொறுத்த வரைக்கும் உடச்சிச்சு அப்படின்னாலும் நெக்ஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சா மட்டுமே இந்த ஸ்டாக் ஃபர்தர் ரேலியை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட் என்ன ஆகும், இங்கேருந்து கீழே வரும். கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி வரும்போது என்னாகும், உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் க்ரியேட் ஆகலாம். அப்படி சைட்வேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்களேன். ஓகே, இந்த ஜோனுக்குள்ளே என்ன ஆகலாம், சைட்வேஸ் போகலாம். அதாவது முன்ன பின்ன இருக்கலாம். கரெக்டாக இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது இந்த ஜோனுக்குள்ளே சைட்வேஸ் போகலாம். அப்படி சைட்வேஸ் போயிட்டு அகைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபர்தர் ரேலியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். இல்லை கீழே உடைச்சாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இங்கே வந்துச்சு அப்படின்னா நமக்கான சூப்பரான ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஐசிஐசிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி தான். அதனால் நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஷார்ட் டேர்முக்கு. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு 3 ஸ்டாக், அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ஷார்ட் டேர்முக்கு தேவையான ஒரு 3 ஸ்டாக் பார்த்துருக்கோம். இது எல்லாமே முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம இதோட முடிச்சுக்குவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.